joint or byproduct. Up to the stage of split up should be allocated on a rational and consistent basis. ஒரு லெவல் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் காஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம அதை பிரிப்போம். கன்சிஸ்டன்ட் பேசிஸில் நம்ம அதை பிரித்து போடுவோம். டோட்டலாக ப்ராடக்ட் தயாராகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின்ட் காஸ்ட் மைனஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் பை ப்ராடக்ட் ஸ்க்ராப் அண்ட் வேஸ்ட். பை ப்ராடக்ட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் காஸ்ட்டை போட மாட்டோம். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் கொடுத்தா என்ன வேல்யூ கிடைக்கும் அதுதான் நமக்கு நெட் ரியலைசபிள் வேல்யூ. இப்போ கன்வர்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட்டில் நம்ம படிக்கலாங்க. நமக்கு என்னெல்லாம் காஸ்ட் இருக்குது? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், டைரக்ட் லேபர், ஜாயின்ட் காஸ்ட். டைரக்ட் லேபர் எதுவுமே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே போடணும், சரிங்களா? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் 2 ஓவர் ஹெட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டு, இன்னொன்று வேரியபிள் ஓவர் ஹெட். ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் நார்மல் கெப்பாசிட்டியாக இருந்ததுன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடுவோம். இதேவே நார்மல் கெப்பாசிட்டி விட கம்மியாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் நார்மல் கெப்பாசிட்டியில் என்ன அமௌண்ட்டோ அதை தான் நம்ம போடுவோம், ஓகேங்களா? இதுவே அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, நார்மல் கெப்பாசிட்டி விட ஓவராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பர் யூனிட்டோட விலை என்ன ஆகும்? உங்களுக்கு கம்மியாயிடும். வேரியபிள் ப்ரொடக்ஷன் அப்படி இல்லை. வேரியபிள் ஓவர்ஹெட் நம்ம கம்மியாக பண்ணாலும் அதிகமாக பண்ணாலும் பர் யூனிட்டுக்கு எவ்வளவோ அதால் தான் நம்ம என்ன பண்ணிடுவோங்க? மல்டிப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஜாயின்ட் காஸ்ட். ஜாயின்ட் காஸ்ட் அப்படிங்கிறது மெயின் அண்ட் ஜாயின்ட் காஸ்ட்னு இருக்குது. சேல் வேல்யூ செப்பரேஷனாக சேல் பண்ணிங்கன்னா சேல் வேல்யூ அட் கம்ப்ளீஷன். ஒரு பொருளை தனித்தனியாகவும் சேல் பண்ணலாம், கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் சேல் பண்ணலாம். இது காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனில் வரும். பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது நெட் ரியலைசபிள் வேல்யூ. இந்த நெட் ரியலைசபிள் வேல்யூவில் எதெல்லாம் டிடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மெயின் ஆர் ஜாயின்ட் ப்ராடக்ட். இதனுடைய காஸ்ட்டில் இருந்து நம்ம அதை என்ன பண்ணிடுவோங்க? மைனஸ் பண்ணிடுவோங்க. நெக்ஸ்ட்டு அதர் காஸ்ட். அதர் காஸ்ட் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் டிசைன். எக்ஸாம்பிள், customs made unit may be taken as a part of inventory cost provided they are incurred to bring the inventory to their present location and condition. present location and conditionக்கு கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு டிசைன் தேவைப்படுது, கஸ்டம்ஸ் மேடாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா காஸ்ட்டை உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் பாரோயிங் காஸ்ட். யூஸ்வலாக நாம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் பாரோயிங் காஸ்ட்டை எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம். யூஸ்வலி கன்சிடர்ட் ஆஸ் நாட் ரிலேட்டிங் டு பிரிங்கிங் தி இன்வென்ட்ரிஸ் டு their present லொக்கேஷன் அண்ட் கண்டிஷன். இங்கே கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுற்றி வளைச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி நாட் இன்க்ளூடட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரெசன்ட் லொக்கேஷன் அண்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வருவதுக்கு அந்த காஸ்ட் உதவி பண்ணலை அப்படின்னா யூஸ்வலி நாட் இன்க்ளூடட். ஒரு பொருள் ப்ரெசன்ட் லொக்கேஷன் அண்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அந்த காஸ்ட்டை நம்ம அதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். எப்போ நம்ம அந்த காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா where the inventory necessarily takes substantial period of time for getting ready for intended sale. அதாவது அந்த இன்வென்ட்ரியை நம்ம சேல் பண்ணுறதுக்கு சப்ஸ்டான்ஷியல் பீரியட் நமக்கு தேவைப்படுது. கெட்டிங் ரெடி ஃபார் இன்டென்டட் சேல். அப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது அந்த பாரோயிங் காஸ்ட்டை இன்வென்ட்ரியோட நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் பாரோயிங் காஸ்ட் ஆர் இன்க்ளூடட். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வைன் தயாரிக்கிறோம். வைன் தயாரிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், சரிங்களா? அதுக்கு சப்ஸ்டான்ஷியல் பீரியட் தேவைப்படுது. அந்த சப்ஸ்டான்ஷியல் பீரியடில் நமக்கு இடையில ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ அதை இன்வென்ட்ரியாக கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோயிங் காஸ்ட் அதெல்லாம் இருந்ததுன்னா அதை இன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், பேட்டன்ட் ஆஃப் காப்பிரைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் காப்பிரைட் ஃபார் அ பப்ளிஷ்ட் should be taken as a part of inventory cost. இதையும் நாம் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணிடலாம். பேட்டன்ஸ், ரைட், ப்ரொடக்ஷன், காப்பிரைட், இது ஸ்டாண்டர்ட். இதை பற்றி நமக்கு சைலண்டாக தான் இருக்குது. அமார்டைசேஷன் ஆஃப் இன்டேஞ்சபிள் பேட்டன்ஸ், காப்பிரைட், இதெல்லாம் ஒரு இன்டேஞ்சபிள் ஐட்டம்.
பட் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டை தயாரிப்பதற்கு நமக்கு ஒரு பேட்டன் வாங்க வேண்டி இருக்கும், காப்பிரைட் வாங்க வேண்டியதாக இருக்கலாம். இதுக்கு நாம் கண்டிப்பாக காசு கொடுத்து தான் செலவு பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணிடலாம். அதுவும் ப்ரொடக்ஷனில் தேவைப்படுது அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷனில் சில காஸ்ட்டு வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணிடலாம். எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஆர் நாட் டேக்கன் இன்ட்ரு இன்வென்ட்ரி காஸ்ட். எக்ஸ்சேஞ்சில் டிஃப்ரென்ஸ் வரும் இல்லைங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸு, அது வந்து இன்வென்டரி காஸ்ட் கிடையாது. பர்ச்சேஸ் காஸ்ட் பார்த்துட்டோம், அதர் காஸ்ட் பார்த்தோம், கன்வர்ஷன் காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இது எல்லாம் இன்க்ளூடட். எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதெல்லாம் வந்துட்டு இன்வென்ட்ரியில் ஆட் ஆகாது அப்படின்னா, எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் தி காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ரெகக்னைஸ் தம் ஆஸ் எக்ஸ்பென்சஸ். எதெல்லாம் சேர்க்கக்கூடாது, எதெல்லாம் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ண வேண்டும். ஸ்டோரேஜ் காஸ்ட்டை பார்த்தோம், எக்ஸ்பென்சஸுக்கு தேவைப்படாத ப்ரொடக்ஷனாக இருந்தால் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டேடு மெட்டீரியல், லேபர் அண்ட் அதர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அது எதில் வரும், நமக்கு P&L வரும். அடுத்தது ஸ்டோரேஜ் காஸ்ட், அன்லெஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ரெக்வயர் சச் ஸ்டோரேஜ். ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஸ்டோரேஜ் காஸ்ட் தேவைப்படாத வரைக்கும் நாம் அதை எக்ஸ்பென்சஸாக போட்டுக்கொள்ளலாம். இன்கேஸ் தேவைப்பட்டால் அது வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் போடுவோம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் that do not contribute to bringing the inventories to their present location and condition. இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10ல் வரும் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் லொக்கேஷன் கண்டிஷனுக்கு கொண்டு வருவதற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அதர் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அதெல்லாம் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ண வேண்டும். ஃபைனலாக செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ண முடியாது. தீஸ் ஆர் எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் தி காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் காஸ்ட் ஃபார்முலா, இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவும் நம்ம ஒரே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா. கஸ்டமர் திடீர்னு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதிகமான ரா மெட்டீரியலாக வாங்குவோம், சரிங்களா. அப்போது நமக்கு மார்க்கெட்டில் விலை வந்து என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும், சரிங்களா. சில டைமில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரா மெட்டீரியல், சில சுச்சுவேஷன்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அப்போ இல்லை சில சமயம் இது சீசனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்டர் என்ன பண்ணுவோம், கம்மியாக தான் போவோம். ஆர்டர் கம்மியாக போட்டாலும் டிஃப்ரெண்ட் ஆகும், அதிகமாக போட்டாலும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி சில டைமில் வந்துட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது, அந்த காஸ்ட் ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் காஸ்ட் யூனிட் காஸ்ட் ஆஃப் ஈச் லாட் frequently differ at the time of purchase. Closing inventory cost specific identification is the best wherever is possible. இது ஸ்டாக்கில் நம்ம எப்படிங்க மெயின்டைன் பண்ணுவோம், FIFO மெத்தட் பண்ணுவோம், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் பண்ணுவோம். இந்தியாவில் வந்து பாசிபிள் LIFO மெத்தடு வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி நாட் அலவபிள். 1-1 கேட்பாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி நாட் அலவபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் LIFO மெத்தட் எழுதலாம். அதர் டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் தவிர இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவல் தி ஸ்டாண்டர்ட் டேக்கன் ஆஸ் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஆக்சுவலுக்கு பதிலாக ஸ்டாண்டர்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்றால் எந்த பொருளை தயாரிப்பதற்கு நார்மலாக என்ன ஆகும், என்ன லேபர் ஆகும், என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும், நார்மல் கெப்பாசிட்டி லெவலில் நம்ம ஒரு காஸ்ட் கொண்டு வந்து போட்டிருப்போம், அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆக்சுவலுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் ஸ்டாண்டர்ட் ஃபேர்லி அப்ராக்சிமேட் தி actual. Such standard for finished or partly finished unit should be set in the right of the normal level of material consumption, labor efficiency and capacity utilization. அப்படி வந்து ஸ்டாண்டர்டை போட்டால் மட்டும் பத்தாது, அதை ரெகுலராக நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை நம்ம போட்டாலும் ரெகுலராக நம்ம என்ன பண்ணணுங்க, ரெவ்யூ பண்ணணும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக ரெவ்யூ பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெகுலர்லி ரெவ்யூ பண்ணிவிட்டு ரிவைஸ் ஏதாவது ஆச்சுன்னா கரண்ட் கண்டிஷனில் இருக்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் ரீட்டைல் பிஸ்னஸில் பார்த்தா ரேப்பிட்லி சேஞ்சஸ் இன் ஐட்டம் ட்ரேடட் ஆக்சுவல் காஸ்ட்டை கண்டுபிடிப்பதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும்.
நிறைய ஐட்டம் நமக்கு சேஞ்ச் ஆவதால் நமக்கு ஆக்சுவல் காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி திரும்ப வந்துட்டு காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் டிட்டர்மைன்ட் பை ரெடியூசிங் தி சேல் வேல்யூ ஆர் அன்சோல்டு ஸ்டாக் பை அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் மார்ஜின். அதாவது சேல் வேல்யூவை அன்சோல்டு ஸ்டாக்கில் இருந்து நம்ம அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் மார்ஜின் ப்ராஃபிட் வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, ரெடியூஸ் பண்ணணும். 3 பார்க்கலாங்க. A trader purchased a certain article for rupees 85,000. ஆர்டிகல்ஸை 85,000க்கு வாங்குறாரு. He sold some of articles for அந்த பொருளை 1,05,000க்கு சேல் பண்ணுறாரு. The average percentage of gross markup is 25% on cost. அதாவது மார்க்கப் வந்து காஸ்ட்டில் 25%. ஓப்பனிங் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 15,000. க்ளோசிங் காஸ்ட் ஆஃப் க்ளோசிங் இன்வென்ட்ரி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு எப்படி நம்ம இதை அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓப்பனிங் காஸ்ட்டில் இருக்குது. சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி இருக்கணும், சரிங்களா? ஸோ இது ஈக்குவலாக இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது சேல்ஸ் வேல்யூ ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 85,000ஐயும் 15,000ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 lakh கிடைக்குது. அந்த 1 lakh அப்படிங்கிறது 100%. நம்ம அதை சேல் வேல்யூக்கு கொண்டு வரணும். நம்ம அதை என்ன பண்ணணுங்க, சேல் வேல்யூக்கு கொண்டு வரணும். சேல் வேல்யூ அப்படிங்கிறது 25%, அதாவது காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் சேலு. காஸ்ட்டில் 25% ஆட் பண்ணுறாங்க. காஸ்ட் வந்து 100னா சேல் வேல்யூ எவ்வளவுங்க, 125%. நம்மக்கிட்ட இருக்கிற பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துட்டு 85,000 ப்ளஸ் 15,000 1 lakh. 1 lakh டிவைடட் பை 100 இன்ட்டு 125 சேல் வேல்யூக்கு மாற்றும் பொழுது 1,25,000 வருது. நம்ம சேல் பண்ணியிருக்கிற குட்ஸு 1,05,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். சேல் வேல்யூலேயே நம்மளுடைய அன்சோல்டு ஸ்டாக் வந்து 20,000. 1,25,000ல் 1,05,000 மைனஸ் பண்ணால் சேல் வேல்யூ அப்படியே அன்சோல்டு ஸ்டாக் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்துட்டு அதை அக்கௌண்ட் பண்ணணும். காஸ்ட்டுக்கு கொண்டு வரணுன்னா நம்ம எப்படிங்க அந்த 20,000 வந்து சேல் வேல்யூ காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணுன்னா என்ன பண்ணிக்கலாம், 20,000 டிவைடட் பை 125 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4,000 கிடைக்கும். ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் 16,000 காஸ்ட் ப்ரைஸ். அன்சோல்டு ஸ்டாக்கினுடைய காஸ்ட் ப்ரைஸ் 16,000 வந்துடும். அதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாங்க. 20,000 டிவைட் பை 125 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து அந்த 16,000 வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். மார்ஜின் ஈஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் மார்க்கப் ஆன் காஸ்ட்டுங்கிறது இந்த மெத்தட் தாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம சேல் வேல்யூக்கு கொண்டு வந்துட்டு தான் சேல் ப்ரைஸை வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறது சேல் வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக்கு. அதை வந்து நம்ம எதுக்கு மாற்றணும், காஸ்ட்டு ப்ரைஸ்க்கு மாற்றணும். ஒன்றா சேல் வேல்யூலேருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணால் காஸ்ட் கிடைக்கும். அதாவது 20,000 டிவைட் பை 125 இன்ட்டு 25ன்னு ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடுறோம், 16 கிடைக்கும். இல்லைன்னா 16,000க்கு இன்னொரு வழி 20,000 டிவைடட் பை 125 இன்ட்டு 100 போட்டால் டைரெக்டாக வந்து நமக்கு 16,000 கிடைக்குங்க. எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். Estimated of net realizable value based on the most reliable evidence available at the time of estimate inventory are expected to realize. நாம் எஸ்டிமேட் போடும்பொழுது மோஸ்ட் ரியலைசபிள் வேல்யூ என்ன மார்க்கெட்டில் இருக்கிறதோ அந்த வேல்யூ தான் நெட் ரியலைசபிள் வேல்யூவாக எடுப்போம். இப்போ இந்த இன்வென்ட்ரியை சேல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த டைமில் இருக்கக்கூடியது தான் நமக்கு என்னங்க நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ தீஸ் எஸ்டிமேட் கன்சிடர், இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணுது அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ப்ரைஸில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். காஸ்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி எக்ஸ்டென்ட் அக்கரிங் ஆஃப்டர் தி பேலன்ஸ் ஷீட் டேட். பேலன்ஸ் ஷீட் டேட்டில் ஒரு இன்வென்ட்ரி இருக்குது அப்படின்னா ஒரு வேல்யூ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது அந்த இன்வென்ட்ரி வந்துட்டு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம என்ன பண்ணணுங்க கன்சிடர் பண்ணணும். அப்படிங்கிறது தான் வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூவில் நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். Comparison of cost and net realizable value made on item by item basis. ஒவ்வொரு ஐட்டம் பை ஐட்டம் பேசிஸில் தான் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணணும். சம் கேசஸ் குரூப்பாக சிமிலராக இருக்கக்கூடியது இருந்தால் நாம் வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 4 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது
கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் அண்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. காஸ்ட் ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ அண்ட் இன்வென்ட்ரி வேல்யூ ஆஃப் 2 ஐட்டம் ஆஃப் தட் கம்பெனி இன் இட்ஸ் இன்வென்ட்ரி காஸ்ட் ஆர் கிவன் பிலோ. ஐட்டம் 1ல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்க? 50,000 ரூபாய். நெட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோங்க? 45,000. இதில் எதங்க நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ், நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். அப்போ இன்வென்ட்ரி வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கோங்க? 45,000 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 20,000, நெட் ரியலைசபிள் வேல்யூ 24,000. இதில் விச் எவர் இஸ் லோயர்? 20,000 தான் லோயர். அப்போ இன்வென்ட்ரி வேல்யூ 20,000 கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஐட்டத்தோட காஸ்ட் வந்து 70,000. டோட்டலாக பார்த்தா ரெண்டத்தோட நெட் ரியலைசபிள் வேல்யூ வந்து 69,000. டோட்டலாக இன்வென்ட்ரி வேல்யூ நமக்கு எவ்வளோங்க வருது? 65,000 தான் நமக்கு இன்வென்ட்ரி வேல்யூ வருது. இதுதான் வந்து ஐட்டம் பை ஐட்டம் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் ஹெல்டு ஃபார் யூஸ் ஆர் டிஸ்போசல். ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இல்லை டிஸ்போசல் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டீரியலை வைத்திருக்கோம் என்றால் அதனோட வேல்யூவை நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுவது? இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுதான் இது. சரிங்களா? இப்போ அதை நம்ம பார்ப்போம். இன்வென்டரிஸ் உடைய, அதாவது ரா மெட்டீரியல்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அட் காஸ்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆர் சோல்டு அட் ஆர் எபவ் காஸ்ட் ஆர் அதர்வைஸ் அட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இப்பொழுது ஃபினிஷ்டு குட்ஸு, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயர். இதை தானேங்க நம்ம டைரெக்டாக போடுவோம். ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் ப்ரைஸில் வாங்கியிருப்போம். அதை எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணுவது அப்படின்னா அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபினிஷ்டு குட்ஸை சேல் பண்ணும் பொழுது அதை பொறுத்து அதனுடைய வேல்யூவை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் ஹெல்டு ஃபார் யூஸ் ஆஃப் டிஸ்போசல் எபவ் இன்வென்ட்ரியை யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டை தயாரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கண்டெய்னிங் த மெட்டீரியல் எக்ஸீட்ஸ் த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நம்ம தயாரிக்கிறோம். எக்ஸீட் த காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நமக்கு வந்து அதில் ஒரு காஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல்லிங் ப்ரைஸ் ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? அதில் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் என்ன என்பது, அப்புறம் ரா மெட்டீரியலுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய ஃபினிஷ்டு கூட்ஸுடைய வேல்யூவை பொறுத்து தான் வந்து இதை டிட்டர்மைன் பண்ண முடியும். இதனோட வேல்யூ வந்து காஸ்ட் ஆர் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட்டை விட செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது அப்படின்னா நாம் அதை குறைக்க வேண்டிய தேவையே கிடையாது. எபவ் இன்வென்ட்ரி இஸ் நாட் ரிட்டன் டவுன் வேல்யூ பிலோ காஸ்ட். காஸ்ட்டை விட கம்மியாக நம்ம ரா மெட்டீரியலை கொண்டு போகலாம். ரா மெட்டீரியலை ஒரு ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த ரேட்டை விட நம்ம கம்மியாக கொண்டு போக வேண்டாம். அப்போது கொண்டு போகணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு கூட்ஸாக தயாரித்தா அதை தயாரிக்கிறதுக்கு காஸ்ட்டை விட அப்புறம் நம்ம அதை காஸ்ட்டை விட அதிகமாக சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம அதை சேல் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் அதை குறைச்சி வாங்க வேண்டாம்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ரெவ்யூ ஆஃப் நெட் ரியலைசபிள் வேல்யூ அட் ஈச் பேலன்ஸ் ஷீட் டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈச் பேலன்ஸ் ஷீட் டேட்டில் ரிவ்யூ பண்ணும் பொழுது காஸ்ட்டை விட நெட் ரியலைசபிள் வேல்யூ அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம காஸ்ட்டை விட அதிகமாக போகுதா இல்லை அதிகமாக போகுது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் டேட்டில் என்னங்கிறது தெரியும். டிஸ்க்ளோசரை பார்த்துட்டு இந்த ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்கங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும் ப்ராப்ளம் போடும்போது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்னெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் பாலிசிஸ் அடாப்டட் இன் மெஷரிங் த இன்வென்ட்ரிஸ் இன்க்ளூடிங் த காஸ்ட் ஃபார்முலா யூஸ்ட் FIFO and LIFO weighted total carrying amount with a classification. total carrying amount என்பது நிறைய ஐட்டம் நமக்கு இருக்குது. total carrying amount நாம் போடுவோம். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். ஐட்டம் பை ஐட்டம் தான் கிளாஸிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் கண்டிஷன் அண்ட் சேம் கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்து அந்த கேட்டகரியில் எவ்வளோ அமௌண்ட் போடணும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்க்ளோஸு பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்னெல்லாம் கிளாஸிஃபிகேஷன்? ரா மெட்டீரியல் அண்ட் காம்போனண்ட், ஒர்க் இன் ப்ரோக்ரஸை நம்ம தனியாக பிரிக்கலாம், ஃபினிஷ்டு குட்ஸை தனியாக பிரிக்கலாம், ஸ்டாக்கிங் ட்ரேட், கூட்ஸ் அக்வயர்டு ஃபார்
ட்ரேடிங் பர்ச்சேஸ்க்காக ஒரு மேனுஃபேக்சரிங் அதை நம்ம வாங்கியிருப்போம். ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸு, லூஸ் டூல்ஸு, ஸ்பெசிஃபை நேச்சர், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்து அது ஒரு கேட்டகரியில் எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் போடுவோங்க. டிஸ்க்ளோசர் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். டிஸ்க்ளோசர் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். ரா மெட்டீரியல் அண்ட் காம்போனண்ட், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், லூஸ் டூல்ஸ், அதர் ஸ்பெசிஃபை நேச்சர். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1 கொடுத்துருக்காங்க. கம்பெனி டீல்ஸ் இன் 3 ப்ராடக்ட். அந்த கம்பெனி 3 ப்ராடக்ட் டீல் பண்ணுறாங்க, A, B and C, which are neither similar nor interchangeable at the time of closing of its account for the year 2001-2. The historical cost and net realizable value of the item of closing stock are determined. ABC 3 ஐட்டம் இருக்குது. அதனோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஏவோடது 40, பியோடது 32, சியோடது 16. நெட் ரியலைசபிள் வேல்யூ ஏவோடது 28, பியோடது 32, சியோடது 24. வாட் வில் பி த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு இருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி ஷுட் பி வேல்யூட் என்னங்க, நெட் ரியலைசபிள் வேல்யூ, காஸ்ட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயர், அதை தான் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஐட்டம் பை ஐட்டம் மெத்தடு. ஏ பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் 40, நெட் ரியலைசபிள் வேல்யூ 28 தான் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்காக வேல்யூ பண்ணுவோம். பியில் 32 கொடுத்துருக்காங்க, 32வே வேல்யூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சியில் காஸ்ட் 16, நெட் ரியலைசபிள் வேல்யூ 24, இதில் விச் எவர் இஸ் லோயர் 16 தான் லோயர். ஸோ டோட்டல் பண்ணிடலாம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டோட டோட்டல் 88, நெட் ரியலைசபிள் வேல்யூவோட டோட்டல் 84. இப்போ வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சதோட வேல்யூ வந்து 76. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வில் பி வேல்யூடு 76 lakh. இதுதான் வந்து ஐட்டம் பை ஐட்டம் மெத்தட். இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் கம்பெனி லிமிடெட் பர்ச்சேஸ்ட் குட் அட் காஸ்ட் எவ்வளோங்க, 40 lakh இன் அக்டோபர் 2001. அக்டோபர் 2001 குட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்துட்டு உங்களுக்கு 40 lakh எக்ஸ் கம்பெனி லிமிடெட் வாங்குறாங்க. டில் மார்ச் 2002 75% ஆஃப் தி ஸ்டாக் வேர் சோல்டு. அவங்க வந்து 75% வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க. 40 lakhல 75%ங்கிறது 30,000 ரூபாய் ஐட்டம், 30 லட்ச ரூபாய் ஐட்டம், அதை வந்து சேல் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 10 lakh ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. த கம்பெனி வாண்ட்ஸ் டு டிஸ்க்ளோஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு 10 lakh. எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வேல்யூ வந்துட்டு அந்த பொருளை சேல் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க, 11 lakh வருது. அதில் கமிஷன் 10% இருக்குது. சேல் இஸ் பேயபிள் டு தி ஏஜென்ட். அட்வைஸ் வாட் இஸ் த கரெக்ட் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள், 40 lakh குட்ஸ் இருக்குது, அதில் 75% சேல் ஆயிடுச்சுன்னா 30 lakh வேல்யூ உள்ள குட்ஸ் சேல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் சேல் ஆகாத குட்ஸ் வந்துட்டு நமக்கு 10 lakh இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் அதை 11 lakhக்கு சேல் பண்ணலாங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 lakh சேல் பண்ணும்போது 10% கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ப்ராப்ளமாக போடுவோங்கிறாங்க. ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி ரூல் என்னங்க, காஸ்ட் ப்ரைஸ், நெட் ரியலைசபிள் வேல்யூ, இதில் விச் எவர் இஸ் லோயர். காஸ்ட் ப்ரைஸ் 10 lakhன்னு தெரிஞ்சிருச்சு. நெட் ரியலைசபிள் வேல்யூ 11 lakh இருக்கு இல்லைங்களா, 11 lakhக்கு வந்து 10% வந்து கமிஷன் போயிடுச்சுன்னா மீதி 90% என்னன்னு பார்க்கணும். 11 lakhோட 90% எவ்வளோங்க, 9,90,000. ஸோ மார்க்கெட் வேல்யூ நெட் ரியலைசபிள் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுங்க, 9,90,000. இப்படி கூட போடலாம். 11 lakhல 10% 1,10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்க, 9,90,000. எப்படி வேணாலும் நீங்கள் ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுறது என்னங்க, ஒன்று 10 lakh, இன்னொன்று 9,90,000 நெட் ரியலைசபிள் வேல்யூ. இதில் விச் எவர் இஸ் லோயர் என்னவோ அதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அப்போ 9,90,000 தான் நம்ம என்ன பண்ணோங்க, அக்கௌண்ட் பண்ணணும். இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்கள். இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நார்மல் வேஸ்டேஜ் வந்து 5% ஆஃப் இன்புட். 5,000 MT ஆஃப் இன்புட் வேர் புட் இன் அ ப்ராசஸ் ரிசல்ட்டிங் இன் வேஸ்டேஜ் ஆஃப் 300 MT. அதாவது வந்துட்டு 500 MT நம்ம போட்டோம்னா நார்மலாக 5% வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உண்மையிலுமே 300 MT வந்துட்டு வேஸ்ட் ஆகிருக்கு. 5,000க்கு 5% உங்களுக்கு என்ன வருங்க, 250. ஆனால் உண்மையிலுமே வேஸ்ட் ஆனது எவ்வளோங்க, 300 MT. The cost per MT of input is 1,000. The entire quantity of waste is in stock at the year end. State whether reference of accounting standard. How will you value the inventory in the case? இந்த கேஸை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க.
As per accounting standard 2 படி abnormal amount wasted material, labor and other production cost are excluded from the cost of inventory. நம்ம தியரியிலே படித்தோம். abnormal item எல்லாமே வந்துட்டு இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். and such cost are recognized as expenses in the period in which they are incurred. அதை வந்து P&L தான் நம்ம போடுவோம். in this case நார்மல் வேஸ்டேஜ் வந்துட்டு கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 250 வரணும். அப்போது உண்மையாக கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 300 எம்டின்னுக்காங்க. அப்போ 50 வந்துட்டு 50 எம்டியை வந்து நீங்கள் அப்நார்மல் ஐட்டமாக கன்சிடர் பண்ணுங்கள். The cost of 250 MT will be included determining the cost of inventory. 250 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் பர் எம்டி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். உங்களுக்கு 1000 into 5000 MTயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 50 lakh கிடைக்கும். நார்மல் கெப்பாசிட்டியை மைனஸ் பண்ணிங்கன்னா 5000 யூனிட்டில் நார்மல் 250 போச்சுன்னா 4750 இருக்குங்களா. ஸோ 50 lakh டிவைடட் பை 4750 போட்டால் காஸ்ட் பர் எம்டி எவ்வளோங்க 1052, அதாவது 1052.6315 வருது. இப்போ வந்து நம்மக்கிட்ட 250 எம்டியை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 50 எம்டியை நம்ம என்னவா கேல்குலேட் பண்ணோம் அப்நார்மல் எம்டியாக கேல்குலேட் பண்ணோம். ஸோ 50 எம்டி இன்ட்டு 1052.6315 வந்து 52,632 அப்படிங்கிறத வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொண்டு போயிடணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரி இப்போ எவ்வளோ இருக்குங்க 4700. அந்த 4700 எம்டி இன்ட்டு 1052 வந்து உங்களுக்கு என்ன வரும் 49,47,368. இதான் வந்து டோட்டல் இன்வென்டரி வேல்யூ. ஆக்சுவலாக வந்து 5000 இன்புட்டில் 5% வந்துட்டு 250. ஆனால் கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க 300 எம்டி வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுட்டாங்க. ஆனால் அந்த 250யை மைனஸ் பண்ணிடணும். நமக்கு 4750 வரும். இதை வச்சு பர் யூனிட்டோட காஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். பர் யூனிட் காஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் 50 யூனிட் வந்து அப்நார்மலைஸ் ஐட்டத்துக்கு கொண்டு வந்துடுறோம். மீதி இருக்கிற 4700 வந்து இன்வென்ட்ரியாக வேல்யூ பண்ணிடுறோங்க. இதை தான் இந்த கொஷினில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்த்துடலாங்க. are required to value the inventory per kg of finished goods consisting of material வந்து 200, labor வந்து 40, direct variable overhead வந்து 20, fixed production changes for the year, normal working capacity 2 lakh kg is 20 lakh, 4000 kgs of finished goods are in stock at the year end. இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்னொரு டைம் கொஷின் படிக்கலாங்க. are required to value of inventory per kg finished goods. மெட்டீரியலோட விலை 200, லேபர் வந்து 40, டைரக்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து 20, ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் சார்ஜஸ் வந்துட்டு நார்மலாக வந்து 2 lakh கெப்பாசிட்டிக்கு 20 lakh. அப்போ 20 lakh டிவைட் பை 2 lakh போடும்போது நமக்கு 10 rupees வந்து பர் யூனிட்டுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து வந்துடும். நம்மக்கிட்ட இருக்கிற 4000 kg வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இன் அக்கார்டன்ஸ் accounting standard 2 படி cost of conversion include systematic allocation on fixed and variable overhead that are incurred in converting material into finished goods. The allocation of fixed overhead for the purpose of their inclusion of cost of conversion. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு 200, டைரக்ட் லேபர் கொஷினில் இருக்கிற 40 போட்டுக்கலாம், டைரக்ட் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 20 அப்படி போட்டுக்கலாம். ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் பர் யூனிட் எவ்வளோங்க 20 lakh டிவைட் பை 2 lakh போடும்போது 10 rupees வருது. மொத்த ஓவர்ஹெட் வந்து 70 ரூபா. ஸோ 270 rupees வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஹென்ஸ் 4000 kg நம்மக்கிட்ட ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குன்னா 4000 into 270 போட்டிங்கன்னா 10,80,000 வருங்க. இப்படி தான் வந்துட்டு இந்த கொஷின் படி நீங்கள் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.